சிங்கிள் டிஜிட் வாங்கக்கூடாது, 2 இலக்கம் வாங்குங்க அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து போராடினோம். இவரு அங்க போராடி இருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு பதவி கொடுக்க முடியாது, எங்க சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சில காரணம் சொல்றாங்க. 3 சீட்டு வாங்கி நட்டமா போறதை விட நம்மளால ஒரு கூட்டணி உடஞ்சிச்சுன்னு வரக்கூடாது. மன வருத்தத்தில் தான் இருக்கிறான். இதனால வருத்தங்கள் இருந்தாலும் கூட வருத்தத்தெல்லாம் வெளியில காட்டாம களப்பணி ரொம்ப தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் எடப்பாடி ஜெயிச்சால் பிரச்சனை, எடப்பாடி ஜெயிச்சா எங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு. ஆனால் எடப்பாடி ஜெயிச்சாலும் கூட அந்த முதல்வர் சேரு அதில் போய் கட்சி ராஜா தான் உட்காருவாப்புல. ஆர்எஸ்எஸ்ஸையோ பிஜேபியோ அது ஒரு கட்சின்னு மாதிரி நினைச்சிடாதீங்க. அவங்க சமூகத்திற்கு எதிரானவர்கள். நாங்க மட்டும் இந்த கூட்டணியை உடைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக ஒரு பெரிய தேர்தல் சிக்கல் வந்திருக்கு. அதனாலதான் நாங்க எல்லா அவமானங்களையும் எல்லா கேலி கூத்துகளையும் தாங்கி கொண்டு தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக தலைவரை மோடியோட உதவியாளரை நேரடியா பார்த்துருக்காருங்க. இந்த கூட்டணி வாங்க அப்படின்னு நேரடியா ஆனால் நாங்களாம் வர முடியாதுங்க என்னங்க அப்படின்னு இருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியா நிலுங்க, ஓட்ட பிரிங்க, நாங்க 234 தொகுதிக்கு உங்களை பாதுகாத்துக்கிறோங்க. தலைவர் டென்ஷன் ஆயிருக்காரு. ஏன்னா சங்கிப்பையில நேருக்கு நேரம் எதுக்குறது நானு, ஏன்ட்டே இவ்வளவு தைரியமா பேசுறியா? தலைவர் நிக்க போறேன்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா பார்க்க. ஏன் மாத்தினாரு அந்த முடிவை? கூட்டணிக்குள்ள சிக்கல்றான் எழுதுவோமே, நம்ம உருவாக்குன ஒரு கூட்டணி நம்மளே உடைச்சோம்னு வரலாறு வரக்கூடாது. இந்த வகையான பழிகளை நம்ம சுமக்க கூடாது. அங்க பார்க்காத தேர்தலா? எதிரிகள் 1000 பேசுவாங்க, அதற்காக முடிவை மாற்றக்கூடிய இடத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய கூட்டணியில 8 சீட்டு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. களம் எப்படி இருக்குது? இரட்டை இலக்கம் சீட் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. தீர்க்கமாக அதில் நின்னீங்க. பட் கூட்டணிக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விட்டு கொடுத்து 8 தொகுதிகளுக்கு ஒத்துக்கிட்டாச்சு. 10 தொகுதிகள் கம்மியாக கொடுத்தா களத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தலைவர் ஒத்துக்கலாம், நாங்களாம் கூட ஒத்துப்போம்ப்பா, ஆனால் கீழே வேலை செய்யக்கூடியவங்க தொண்டர்களுக்கு அது உற்சாகமாக இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எப்படி வேலை செய்கிறாங்களா எப்படி? அதாவது ஒரு தலைவன் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்னால், ஒரு இறுதியான ஒரு இலக்கை அடைவதற்கு முன்னால், அந்த நல்ல இலக்கை அடைய வேண்டும் என்று ஒவ்வொரு தொண்டனும் ஆசைப்படுவேன், ஒவ்வொரு 2ஆம் கட்ட தலைவனும் ஆசைப்படுவேன். இதுதான் உண்மையான ஒரு கட்சியுடைய நிர்வாகத்தன்மை. அந்த வகையில் எங்கள் தலைவர் 8 சீட்டு நீங்கள் வாங்கக்கூடாது, 7 சீட்டு வாங்கக்கூடாது, சிங்கிள் டிஜிட் வாங்கக்கூடாது, 2 இலக்கம் வாங்குங்க அப்படின்னு நாங்கள் தொடர்ந்து போராடினோம். இவர் அங்கே போராடி இருக்கிறார். போராடாமலாம் இல்லை, நாங்கள் உயர்நல குழுவே கூட்டினோம், அதுலேயும் பேசினோம். அந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கு பதவி கொடுக்க முடியாது, எங்கள் சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சில காரணம் சொல்கிறாங்க. இப்போ உங்கள்கிட்ட சொல்ல முடியாத காரணத்தெல்லாம் 1 2 3 4 5 காரணம் சொல்கிறாங்க. சரி, காரணம் சொல்லும்போது எங்கள் தலைவர் 2 சீட்டு 3 சீட்டு வாங்கி நட்டமாக போகிறத விட சரி ரைட்டு ஓகே, நம்மளால ஒரு கூட்டணி உடஞ்சிச்சின்னு வரக்கூடாது, ரைட்டா? அப்போ ரைட்டு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 சீட்டு வாங்கி 8 சீட்டு ஜெயிப்பதை விட 8 சீட்டு வாங்கி 8 சீட்டுமே ஜெயிப்போம் அப்படின்ற மனநிலையில் எங்களுக்கு அறிவுரை வழங்கிட்டார். எங்களுக்கு சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தி வேணும். சுய புத்தி இருக்கோ இல்லையோ, சொல் புத்தி எங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கு நிறையா இருக்குது. எங்கள் தலைவர் சொன்ன பிறகு சரி ரைட்டு ஓகே, தலைவர் இப்படி சொல்லிட்டாரு, நம்ம அமைதியாக களப்பணி ஆற்றுவோம் அப்படின்றது எல்லாரும் களப்பணிக்கு திரும்பி விட்டோம். ஆனால் மன அழுத்தத்தில் தான் இருக்கிறான், மன வருத்தத்தில் தான் இருக்கிறான், இல்லாமலாம் இல்லை. ரைட்டா, அதுவே பரவாயில்ல 8 சீட்டா அப்படின்னு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் கூட வருத்தத்தெல்லாம் வெளியில் காட்டாமல் களப்பணி ரொம்ப தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு அதிமுக ஜெயிச்சால், எடப்பாடி ஜெயிச்சால் பிரச்சனை, எடப்பாடி ஜெயிச்சா எங்களுக்கு ஒன்றும் பெரிய மேட்ரு. ஆனால் எடப்பாடி ஜெயிச்சாலும் கூட அந்த சேர் இருக்கு பார்த்தீங்களா, முதல்வர் சேரு, அதில் போய் கட்சி ராஜா தான் உட்காருவாப்புல. எங்கள் தலைவரே சொல்லியிருக்கிறாரு, கட்சி ராஜா உட்கார்ந்த என்ன அர்த்தம்னா மோகன் பகவத்தே உட்கார்ந்த மாதிரி. மோகன் பகவத் உட்கார்ந்த என்ன அர்த்தம்னா ஹிட்லரே உட்கார்ந்த மாதிரி. கூட்டணி வச்ச நாள்ல இருந்து நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ப்ரொபகண்டாவே இவங்க பண்றாங்களே தவிர, அவரை பாருங்க 27 சீட்டு அப்படின்னு சீல் பண்ணிட்டாரு, தோக்கக்கூடிய தொகுதியிலெல்லாம் பாஜகவுக்கு ஒதுக்கிட்டாரு, எடப்பாடி தான் ராஜதந்திரி அப்படிங்கிறாங்க. இல்லை, அதுவும் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. நான் கூட எடப்பாடி ஏதோ நினச்சேங்க, பயங்கரமான கில்லாடியான ஆளாக இருக்கிறாருங்க. உண்மைதான், அவர் பிஜேபிகிட்ட ஆள் கவுந்துருவார், இல்லை ஆள் மிரண்டுருவார் அப்படின்னு பார்த்தா, அவர் நீ சொன்ன மாதிரி 27 சீட்டுமே முடிஞ்சு போச்சு. 27 நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். அந்த கூட்டணி நெசமாத்தேன் 27 சீட்டோடதே நாங்கள் கரெக்டாக தானே பண்ணியிருக்கிறார் பாஜக. இந்த நேரத்தில் நம்ம புரட்சி தமிழன்னு கூட வச்சுக்கிறோம். எடப்பாடி ஒரு புரட்சியை பண்ணிட்டாருன்னு சேர்த்து வச்ச சோழியை முடிச்சிட்டாருன்னு பார்த்துக்குருவோம், பாராட்டுவோம். ஆனால் அதே நேரத்தில் நல்லா கேட்டுக்கிறீங்க, பாராட்டுற அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமாக சொல்லணும். இவரே ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சாலும் கூட
அவங்க அவரை விட மாட்டாங்க. எங்களை 27 பேரையும் காலி பண்ணிட்டியா, வச்சுக்கிற ரைடு வரணும் பாரு உன்னைய அப்படின்னு அவங்க கையில் எல்லாமே வச்சுருக்கிறாங்க பிரதர். இதுக்கு அடுத்ததே ஆட்டமே ஆரம்பம். நீங்கள் மட்டும் நீங்கள் அமித்ஷாவை சாதாரண நினச்சிடாதீங்க. அவர் எந்த ஸ்டேட்டுக்கு போகிறாரோ அந்த ஸ்டேட்டை வந்து ஆட்டையை போட்டுருவார். தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் அது நடக்கலை. அது நடக்காமல் இருப்பது காரணம் என்னவென்றால் விடுதலை சிறுத்தைகள். நான் தைரியமாக சொல்கிறேன். இப்போ நாங்கள் மட்டும் இந்த கூட்டணியை உடைச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு 8 சீட்டு பத்தாதுங்க அப்படின்னு வந்திருந்தோம்னா நிச்சயமாக ஒரு பெரிய தேர்தலில் ரொம்ப சிக்கல் வந்திருக்கு. அதனால தான் நாங்கள் வந்து எல்லா அவமானங்களையும் எல்லா கேலி கூத்துகளையும் தாங்கி கொண்டு தமிழ் மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற அந்த ஒற்றை காரணத்துக்காகத்தான். அதுவும் யார், இப்போ நீ சாதாரண நினச்சிடாதீங்க, ஆர்எஸ்எஸ்ஸையோ பிஜேபியோ அது ஒரு கட்சியின் மாதிரி நினச்சிடாதீங்க. அவங்க வந்து சமூகத்திற்கே எதிரானவர்கள். மனித குலம் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கே ஒரு எதிரானவர்கள். மகாத்மா காந்தியை கொலை செய்தவர்கள், காமராஜர் வீட்டில் தீ வைத்தவர்கள், எம்ஜி ராமச்சந்திரனை மிரட்டியவர்கள், எழுச்சி தமிழரை கொஞ்ச நாளைக்கு முன்னால் மிரட்டியவர்கள். இப்படிப்பட்ட இந்த மிரட்டல் கும்பல் வந்து இங்கே வரக்கூடாதுன்றா அது தெரியாது உங்களுக்கு. எங்கள் தலைவர் பேட்டியை நீங்கள் பார்க்கலையா? இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் தலைவரை வந்து மோடியோட உதவியாளரை நேரடியாக பார்த்துருக்குறாருங்க. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவன் 7, 8, 6, 9 தாங்க கொடுப்பாங்க, ஒன்றும் பயன் இருக்காது, எங்கள் கூட்டணி வாங்க அப்படின்னு இருக்கிறாங்க நேரடியாக வந்து. அதெல்லாம் நாங்களாம் வர முடியாதுங்க என்னங்க அப்படின்னு இருக்காரு. அதெல்லாம் உங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, நீ கவனிக்கல அவருக்கு. அப்புறம் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சரி வரமாட்டேங்க ரைட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனியாக நில்லுங்க, ஓட்ட பிரிங்க, நாங்கள் 234 தொகுதிக்கு உங்களை வந்து பாதுகாத்துக்கிறோமுங்க. 234 தொகுதிக்கு நீ சட்டமன்ற உறுப்பினர் போட்டிங்களா, சட்டமன்ற மாவட்ட செயலர் போட்டிங்களா, அப்படியே நீங்கள் வந்து பாதுகாத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போதே எங்கள் தலைவர் டென்ஷன் ஆகிருக்காரு. ஏன்னா சங்கிப்பையில் நேருக்கு நேரம் எதுக்குறது நான், ஆர்எஸ்எஸ் கும்பலை எதுக்குறது நான், ஏன்ட்டே வந்து இவ்வளோ தைரியமாக பேசுறியே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க, இப்போ தேர்தலுக்கு பிறகு நாங்கள் என்னென்ன செய்கிறோம்னு. எங்களுக்கு சாதாரணமாக சும்மா நினச்சிக்க தெரியாதீங்க. மகாத்மா காந்தியே போட்டு தரணும் ஆளுங்க, நீங்களாம் ஏமாத்துறா அப்படின்ற அளவுக்கு மிரட்டி இருக்கிறாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் வந்து தேர்தல் நிற்கிறோம்னு சொன்னது. உங்களுக்கு மேட்ரு புரியுதா? இந்த நிறைய பேர் எங்கள் தலைவர் ஒரே ஒரு இடத்துல பேட்டியில் பேசியிருப்பார். தேர்தல் நிற்க வேண்டும் என்ற அந்த முடிவுக்கு வந்தது காரணமே என்னன்னா, இவங்க கையை ரொம்ப ஓங்க போகுது. அப்ப திமுக மிரட்டுறதுக்காக இல்லையா? அப்படிதான் நிறைய பேர் எல்லாரையும் மிரட்டுவாங்களாமுங்க. அவங்க வந்து இந்தியாங்களாம் இல்லை, திருமாவளவன் வந்து நான் கண்டெஸ்ட் பண்ண போறேன்னு சொன்னது திமுகவுக்கு ஒரு மிரட்டல் அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, அவங்க போய் நாங்கள் அதுக்கு மிரட்டுறோம். ஏன்னா இப்போ முன்னாடி வந்து திமுகவுடைய கூட்டணி தான் வந்து கை ஓங்கி இருந்ததாக பார்க்கப்பட்டது. அவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா பாஜகவுக்கு 27 சீட்டு கொடுத்ததுலையும் 27மே வந்து கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இல்லாத சீட்டா கொடுத்த உடனே வந்து அதிமுகவுக்கான கிரவுண்ட்ல வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக இங்க கூட்டணி கட்சிகள் வந்து அப்செட் ஆகுறாங்க. 5 சீட்டு தான் கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து 8 சீட்டு தான் கொடுக்குறாங்க. திருமாவளவன் அவர்கள் காட்டுமன்னார் கோயிலில் வந்து நான் நிக்க போறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தரை வந்து நிக்க வைக்கிறார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக கூட்டணிக்குள்ள குளறுபடி அந்த சர்க்கிள்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணமா திமுகவே கூட இருந்துக்கலாம். இப்போ அதிமுகவினுடைய கை ஓங்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் யாரு பாருங்க, அப்படிலாம் யார் கையும் ஓங்கலை. ஆரம்பத்தில் எப்படி வந்து திமுக கூட்டணி வலுவாக இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒருவேளை நாங்கள் போயிருந்தாலோ, இல்லை நாங்கள் தனியாக நின்று இருந்தாலோ, இல்லை நாங்கள் அமைதியாக இருந்தாலோ அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எங்கள் தலைவர் எல்லா வகையான பிரச்சனைகளையும் தாங்கி கொண்டு சரிங்களா களத்தில் வந்து நம்ம வெற்றி பெற போன்ற ஒற்றை நோக்கத்தில் இருக்கிறோம். அதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. தலைவர் வந்து நிக்க போறேன்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவா பார்க்க சூப்பர் தாங்க. திருமாவளவன் ஏன் நிக்கிறேன்னு சொல்லுங்க கேளுங்க. ஏன் மாத்தினாரு அந்த முடிவை? அப்படி இல்லைங்க, உடனே உங்களை மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் இல்லை, உங்களை மாதிரி சங்கி பயல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டணிக்குள்ள சிக்கல்றா, அதில் பிரச்சனைடா, இதில் பிரச்சனைடா, அப்புறா இப்படின்னு எழுதுவோமே. நம்ம உருவாக்குன ஒரு கூட்டணி நம்மளே உடைச்சோம்னு வரலாறு வரக்கூடாது. எந்த வகையான பழிகளை நம்ம சுமக்கக்கூடாது. ரைட்டா? இது என்ன பெரிய தேர்தல், நாங்கள் பார்க்காத தேர்தலா? இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்மளால ஒரு சிக்கல் வந்துச்சுன்னு வரக்கூடிய உயர்ந்த எண்ணத்தில் தான். என்ன சிக்கல் சார் வரப்போகுது? நீங்கள் தான் எழுதிட்டீங்களாங்க பேப்பரில் பூரா, அது திமுகவுக்கு சிக்கலை வரப்போகுது, திமுக கூட்டணியை எதிரிகள் 1000 பேசுவாங்க, அதற்காக முடிவை மாற்றக்கூடிய இடத்துல தான் நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, நம்ம எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறோம். எதிரிகள் கூட அப்படி பேசுறாங்கன்னா நம்ம அதுக்கு கூட வாய்ப்பு தரக்கூடாது. நின்னா வந்து நீங்க ஜெயிச்சிருவீங்க, அப்புறம் மறுபடியும் எம்பிக்கு பை எலெக்ஷன் வரும், யார் செலவு பண்றதுங்கிற கேள்வியை திமுக கேட்டதுங்கிறதா விமர்சனம். அதாவது யார் செலவு பண்ணுறாங்கன்றது வந்து சும்மா வாயில் இருக்கிற பூரா அடிச்சு விடலாம். யாரும் செலவழிக்கல, விடுதலை சிறுத்தையும் செலவழிக்கணும். நான் தான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, எல்லா தேர்தலையும் நாங்கள் தான் செலவழிக்கிறோம். எங்கள் சொந்த தொண்டனுடைய காசை வச்சு தான் விடுதலை சிறுத்தைகள் களம் கண்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா? இப்போ வந்து எல்லா கட்சியிலையும் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா 234 தொகுதிக்கும் போட்டியிட்ட விஜய்க்கு எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்க. அதே நேரத்தில் நம்ம திமுக எத்தனை பண்ணாங்க, அதிமுக எத்தனை பண்ணாங்க தெரியும். எங்களுக்கு வெறும் 8 சீட்டு. அந்த 8 சீட்டு மேக்சிமம் ஒரு 20 பேருக்குள்ளதான் கொடுப்பாருன்றதுன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அவங்க நான் வந்து விருப்ப மனு கொடுத்து எவ்வளோ பேரும் இல்லை தெரியுமில்ல, 3000 பேர்
3000 பேர் வர்றாங்க, நாங்கள் தாங்க. அதெல்லாம் அவன் வந்து வேட்பாளராக வரப்போன்னு வரல. அந்த ஒரு இதுவரைக்கும் நம்ம வந்து சும்மா வால் போஸ்ட் ஓட்டுறது, சும்மா கோஷம் போடுறது, கொடி பிடிக்குன்னு வச்சுக்கிருந்த நம்மளாம் இன்னைக்கு நம்ம தானே அடுத்த எம்எல்ஏ அப்படின்ற ஒரு வேட்புமனு கட்டுறான் பார்த்தீங்களா, விருப்ப மனு. அதுவே பெரிய வரலாறு நினச்சி வர்றாங்க இந்த சமூகம். அப்போ இப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் வரும் பொழுது நமக்கு வந்து இன்னும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போக முடியலன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. சில இடங்களில் வந்து நம்ம கொடியை வைக்க மாட்டுறாங்க, அது பேசி வைக்க வேண்டியிருக்குது. சில இடங்களில் உட்கட்சிக்குள்ளேயே வந்து சில சிக்கல்களும் இருக்கிறது. எல்லா கட்சியிலும் இருக்கிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் மீறி எங்கள் தலைவர் ஒரே ஒரு முறை இதில் பேசிட்டார். ஃபேஸ்புக்கில் லைவில் பேசிட்டார். தம்பிலாம் எல்லாரும் அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து நம்மனால வந்து ஒரு கூட்டணி வந்து சர்க்கிள் வந்துச்சு, நம்மனால ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு நம்ம வெளியில் காட்ட வேண்டாம், செய்ய வேண்டாம். ஆனால் இந்த முறை தாங்க, இந்த முறை நாங்கள் வந்து ஒரு காங்கிரஸோட இளைய பெருமான்ற ஒரு மாபெரும் ஒரு அறிஞன். இன்னைக்கு SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் கட்சியிலே வேற ஆள் இல்லையான்னு கேட்குறாங்க. எங்க கட்சியில ஆள் நிறைய பேர் விருப்ப மனு கொடுத்தாங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. அதுதாங்க சொல்றேன். அத்தனை சிறுத்தைகள்ல இருந்து ஒரு சிறுத்தையை தேர்ந்தெடுத்து நிக்க வச்சிருக்காங்க. அவர் இளைய பெருமாளுக்கு வந்து அவங்க பையனுக்கு வந்து சீட்டு கேட்டு அலைந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கிறான்ற செய்தி எங்களுக்கு வந்துச்சு. காங்கிரஸ் அதனாலதான் நாங்க வந்து 2001 கக்கன் யாருங்க, கக்கன் எந்த கட்சியில இருந்தாரு, கக்கன் மகளுக்கு கொடுத்தோம் 2001 வரலாறு. அதே நேரத்தில் 2009 யாருக்கு கொடுத்தோம், ஒரு நீதி அரசருக்கே கொடுத்தோம் வரலாறு. 2016 அம்மா வசந்தரா தேவி, டாக்டர் வசந்தரா தேவி, மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர், அப்படியே போட்டாங்க. இதில் பெரிய பெரிய சேனல்லாம் இங்கிட்டு செல்வி ஜெயலலிதா போட்டிருப்பாங்க. இவர்கள் ஒரு நடிகை, இந்த பட்டு போடுவாங்க, இவர்கள் பேராசிரியர் டாக்டர் வசந்தரா தேவி அப்படின்னு போடுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படி வரலாறு படைச்சோம்ல. இன்னைக்கு அந்த வரிசையில் இன்னைக்கு வந்து இளைய பெருமாள் என்ற ஒரு மாபெரும் ஒரு போராளி, சமூக போராளி, எங்கள் தலைவருக்கே அவர் தான் வந்து முன்னத்தி ஏறு என்ன அர்த்தம் புரியுமில்ல உங்களுக்கு? தமிழ் மக்கள் தெரியாது, விளக்கம் கொடுக்குறோம். அதாவது அவர் போட்ட ரோட்டில் தான் நாங்கள் வந்து இப்போ வந்து புல்லட் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? நான் புல்லட்டை ஓட்டினா கையை அது பிரச்சனை, அந்த மாதிரி நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அப்படி ஓட்டி கொண்டு இருக்கிற காரணம் யார்? அவர். அப்போ அவருக்கு பாவம் காங்கிரஸில் கொடுக்க மாட்டுறாங்க, அப்போ நம்ம கொடுப்போம்னு கொடுத்துருக்குறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டு விட்டோம். எல்லாருமே ரொம்ப ஹேப்பியாக இருக்கிறோம். அவர் அதிகப்படியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகிறார். கூட்டணி கட்சிகள் சேர்ந்து நடத்தின கூட்டத்தில் எல்லா வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்துகிறார் திருமாவளவன் அவர்கள். எல்லாரும் வந்து எந்திரிச்சு நின்று மக்களுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. பிரேமலதா அவர்கள் மட்டும் எந்திக்க மாட்டுறாங்க, சிரிக்கிறாங்க ஒரு மாதிரி. இது என்ன? அப்படி இல்லை, நீங்கள் வந்து அக்கா வந்து தப்பாக எடுக்காதீங்க. இப்போ அண்ணன் விஜயகாந்த் வந்து எனக்கு நேரடியான நண்பர். இன்னைக்கு நேரத்தில் இல்லை, 25 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. துபாய்க்கு வந்தாருன்னா எனக்கு ஃபோன் பண்ணார், சங்கத்தமிழ் வாப்பா அப்படின்பார். அந்த அளவுக்கு நாங்கள் நெருங்கி பழகியவர்கள். இங்கேயும் வந்து மக்களில் கூட்டணி வரும் பொழுது நான் என் அண்ணனும் எங்கள் தலைவரை நிறையாட்ட பார்த்துருக்குறேன். அந்த வகையில் வந்து அண்ணன் மேலே எங்களுக்கு ரொம்ப மரியாதை, ரைட்டா? அந்த அண்ணன் கட்சிக்காரங்களுக்கு ரொம்ப நமக்கு மரியாதை இருக்குது. இந்த அக்கா வந்து கூப்பிட்ற நேரம் எந்திரிக்க முடியலன்னா அவங்களுக்கு வந்து பெண் தானங்க. பெண்ணுக்கு வந்து சில நேரங்களில் உடல் உபாதைகள் இருக்கலாம், சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதனால எந்திரிக்காமல் இருக்கலாமே தவிர அதை வந்து முதலமைச்சர் சொல்லும்போது எந்திரிக்கிறாங்க, அப்போ உடம்பு நல்லா இருந்திருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து நீங்க இதை ஒரு பெரிய மேட்டரை பில்டப் பண்ணி கேட்கணும்னு தேவையில்லை. ஏதோ பெருசாக்கணும்னு ஒண்ணும் இல்ல, அதுல ஒண்ணுமே இல்லைங்க. அதுல மதிச்சு எந்திரிச்சு நிக்கிறதுல என்ன பிரச்சனை? ஒரு எம்பி, ஒரு கட்சியினுடைய தலைவர் உங்க கூட்டணியில் இருக்கிறாரு, முக்கியமான கட்சி, முதலமைச்சர் இருக்கிறாரு, அந்த மேடையில எல்லாரும் மரியாதை கொடுத்து எழுந்திருக்கும் பொழுது பிரேமலதா அவர்களால் மட்டும் ஏன் பெண்மகள், அந்த பெண்மகளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வந்து நாங்க பெருசுபடுத்தல. இது உங்க கட்சி தொண்டர்கள் கூட இதுல கட்சிக்காரங்க வந்து கோபம் தான் பண்றாங்க. இப்போ கோபப்பட மாட்டாங்களா? ஏங்க அந்த காலத்தில் காடு வெட்டி குருவே வந்து கூப்பிடும்போது பக்கத்தில் வந்து நிற்பாருங்க. நான் அந்த மேடைக்கே போயிருந்தேன். காடு வெட்டி குறுக்கு எங்களுக்கு எவ்வளோ முரண்டு இருந்துச்சு. அப்போ காடு வெட்டி குரு அவர்களே நீங்கள் வெற்றி பெறணும்னு சொல்லுமே தலைவர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். இல்லை நீங்கள் போய் உட்காருங்க, இல்லை நான் நிற்பேன் நின்றுட்டு இருந்தார் முழுசா, கரெக்டா? அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு மேட்டரை நம்ம பேச முடியாது. அவர் தான் எங்களை பேசினாவே ஒத்த வாங்கினார். அதனால் வந்து நம்ம வந்து பாடி லாங்குவேஜோ அவங்க செயல்பாடை வச்சு நம்ம பார்க்கல. அந்த அக்கா வந்து எங்கள் தலைவரை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க. எங்கள் தலைவர் அந்த அக்கா வந்து யாருக்கா? விஜயகாந்துக்காக, அந்த அக்காவுக்காக ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஓட்டு போடுறாங்கன்னா விஜயகாந்துக்காகத்தான். புரட்சி கனல் தானே அவர், அவருக்காக தான் எல்லாம். புரட்சி கலைஞர், ரைட்டா? புரட்சி கலைஞருக்காக தான் எல்லாமே. அதனால் வந்து அக்காவுக்கு வந்து அதை நான் பெருசுபடுத்தல, யாரும் கண்டுக்கிற வேணாம். அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா வந்து நம்ம இது பண்ணக்கூடாது, ரைட்டா? இது பெண்கள் ரிஃப்ளெக்ட் ஆகாத நாளைக்கு தேமுதிக வேட்பாளர்களுக்கு உங்க கட்சிக்காரங்க ஓட்டு கேட்கணும், வேலை இல்ல அது அங்கே பாருங்க. நாங்க எல்லாருமே சேர்ல உட்காரணும் விரும்புறோம்ங்க. அவ எந்திரிங்க அப்படின்னு எங்க தலைவரே விரும்ப மாட்டாரு. நான் தான் சொல்றேன்ல. அதெல்லாம் வந்து அந்த அக்கா இருந்தா நாங்க பாராட்டுறோம். கொள்கையை வந்து உருவாங்கியிருக்காங்க. பெண் விடுதலைன்னு நாங்கள் ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம் பார்த்தீங்களா? 5 அந்த ஸ்டாரில் 5 முனையில் ஒரு முனை பெண் விடுதலை. அப்போ எங்கள் தலைவர் சொல்லும்பொழுது எந்திரிக்காமல் இருந்தது. அது ஒரு பெண்ணுக்கான விடுதலையாக அந்த அம்மையாரை நாங்கள் பாராட்டுகிறோம். விடுதலை சிறுத்தையுடைய இளைஞரணி உங்களை மென்மேலும் நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் அப்படின்னு, நல்லா என்றைக்குமே நிரந்தரமாக சேரில் உட்கார வேண்டும் அப்படின்னு நாங்கள் பாராட்டுகிறோம்.
மற்றபடி களத்துல இது ரிஃப்ளெக்ட் ஆகாதா? அதில் தான் நான் சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன இருக்குது? சிறுத்தைகள் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டான். ரைட்டு, ஓகே. வெற்றி வாய்ப்பு அப்ப பிரகாசமா இருக்குதா 8 தொகுதிகள்? அதுலயும் வந்து இது விசிகாவுக்கு கொடுத்த 8 தொகுதிகள்லயும் முக்கியமான சில தொகுதிகள் வந்து தோல்வி பெறக்கூடிய தொகுதிகளா, அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தொகுதிகளா வந்து திமுக கொடுத்துட்டாங்கிறதும் ஒரு விமர்சனம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் என்ன விரும்பணுமோ அந்த தொகுதியும் கொடுத்துருக்கோம். கிரவுண்ட்ல போய் நாங்க ஒரு 12 எடுக்கக்கூடிய நபர்கள் சொல்றத நாங்களும் போய் சர்வே எடுத்துட்டு வந்து எங்களுக்கு சர்வே சொன்ன பிறகு தான் நாங்கள் 12 தொகுதி கேட்டோம். ஆனால் 12 தொகுதியில் கொடுக்கப்பட்டது 8 தொகுதி. சரிங்களா? பிரகாசமா இருக்கு. 8க்கு 8 வெற்றியை எட்டி பிடிக்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ நெருங்கி கொண்டிருக்கிற வெற்றியை நோக்கி. அதனால் வந்து 8ல் 2 மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருந்துச்சு. அந்த 2ஐயும் இப்போ வந்து எங்கள் தலைவர் முழு கவனம் செலுத்தி 8க்கும் 8 வெற்றி அப்படின்றத உங்களுக்கு வந்து கரெக்டாக என்னைக்கு 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதிக்கு ரிசல்ட் வந்த அப்புறம் இங்கே வந்துருங்க. இல்லை நான் உங்கள் ஆஃபீஸில் வந்துடுறேன். டக்குன்னு ஒரு பேட்டியை போட்டுருவோம். சரி, நன்றி. நன்றி, வணக்கம்.